இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிக்கல். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நான் எப்படியாவது கிளியர் பண்ணிடணும், எனக்கு ரொம்ப நான் ஃபுல்லாக 34 ப்ராக்டிக்கலும் பண்ணி பார்க்கல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7 எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களோட கீழே உள்ள டாஸ்க் பாரில் எப்படி ஒரு இதை பின் பண்ணுறது, அன்பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களோட விண்டோஸ் ஷார்ட் பட்டனில் எப்படி ஒரு ப்ரோக்ராமை ஐகான் ஆர் ப்ரோக்ராமை பின் பண்ணுறது, அன்பின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்கள் விண்டோஸில் இருக்கிற உங்களோட ஆப்ஸு ஐகான்ஸை எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, உங்கள் ரைட் கிளிக்கை பண்ணி நீங்கள் அதில் போய்ட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபைலில் உள்ள எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ், அதில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ எம்பி எவ்வளோ ஜிபி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது 3-4 இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு Alt+Tab கீ யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் கொடுத்த உடனே எந்தாவது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் MS வேர்டுன்னு அதில் டைப் பண்ணால் போகாது. அதுக்கான நேம் என்ன? WinWord, WAN வேர்டு. எக்ஸலுக்கு நீங்கள் எக்ஸல்னு டைப் பண்ணாலே போயிடும். கால்குலேஷனுக்கு போகணுன்னா CALC. ஓகேங்களா? அதை டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு போகுது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர். இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மவுஸ்லேயும் காப்பி கட் பேஸ்ட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ப்ளஸ் கீபோர்ட்லேயும் காப்பி கட் பேஸ்ட் பண்ண கற்றுக்கணும். உங்களோட இன்விஜிலேட்டர் என்ன சொல்லுவார்னா, மவுஸை யூஸ் பண்ணாமல் கீபோர்ட்லேயே பேஸ்ட் பண்ணுங்கள், கீபோர்ட்லேயே காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். மவுஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போனா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் கீ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக 1 மார்க்குக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்காகவும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Ctrl+C காப்பி, Ctrl+Aனா ஃபுல் செலக்ட்டு, Ctrl+Vனா பேஸ்ட்டு, Ctrl+Xனா கட்டு. நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அது அந்த இடத்துல விட்டு போயிடும். காப்பி பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் இருக்கும். இப்போ இன்னொரு பேஜில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துலையும் இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் மவுஸில் போடணுன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் ரைட் கிளிக் ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், காப்பி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் காப்பி பண்ண உடனே தான் பேஸ்ட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அதுமாரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 7மே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுக்க கற்றுக்கோங்க. விண்டோஸ் கீ ப்ளஸ் Shift+S நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் ஃபுல் ஸ்க்ரீனாக பிரிண்ட் எடுக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டை செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமான்னு கேட்கும். ஸ்க்ரீன்ஷாட் கீ என்னது? விண்டோஸ் ப்ளஸ் Shift+S கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அது ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. இந்த 7 பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வேர்டுக்கு போகணும். வேர்டில் உள்ள நார்மல் பேசிக்கான மேலே இருக்க ஐகான்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி புல்லட் கொடுக்கறது, எப்படி நம்பரிங்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் ரைட்டாக மாற்றுறது, லெஃப்டாக மாற்றுறது, சென்டராக வைக்கிறது, ஜஸ்டிஃபைனா என்ன அப்படின்னு அதில் இருக்கிற அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதில் காமனாக